அனுகிரகம் பண்ணுவதற்காக ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் யார் யோகம் பண்றாளோ அவளுக்கு யோகத்தை நடத்தி வைக்கிறார்கள், தபஸ் பண்றவாளுக்கு தபஸை நடத்தி வைக்கிறார்கள். மற்றபடி யார் ஹிருதயத்திலே எம்பெருமானை தியானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தியானத்தை நடத்தி வைக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல முக்கியமாக கடைசி காலத்துல தன்னுடைய லோகத்துக்கு அவர்களை கூட்டுண்டு போகணும் என்பதற்காக இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அதாவது ஜீவாத்மாவானவன் நல்ல வழியாக அவன் சீமை குண்டம் போகணும், அவனை ஐச்சின்னு போறதுக்கு தான் இங்க வந்து இருக்கா போல இருக்கு. அவா ஹார்தானுகிரகீதா சதாதிகையான்னு வரும் சூத்திரத்தில். ஹார்தம் ஹிருதயத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் அனுகிரகம் பண்ணுகிறார்கள், சகல விதமான க்ஷேமத்தையும் கொடுத்து சகல விதமான ஞானத்தையும் கொடுத்து கடைசியில சீவைகுண்டம் அப்படின்னு உத்தமமான மங்களத்தையும் கொடுப்பதற்காகவே அவர்கள் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அதனால அவர்களே தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னார்.